வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ஒரு டெசர்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். நல்லா சில்லுன்னு ஒரு சாஃப்டான டெசர்ட் பண்ணலாமா? காஃபி பனக்கோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப குவிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ப்ராசஸிங் ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஊற வைக்க வேண்டியதை வச்சிடலாம். அதுக்கு முதல்ல 2 டீஸ்பூன் அளவு ஜிலட்டின் எடுத்துக்கோங்க. ஜிலட்டின் எல்லா கடையிலையும் இப்போ கிடைக்குது. இது சுமாராக 10 கிராம் இருக்கும். இன்னொரு பவுலில் 2லேருந்து 3 டீஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டுத்துலேயும் சுடு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு சுடு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அடுத்து ஒரு பேன் இல்லாட்டி ஏதாவது ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் ஹெவி க்ரீம் சேர்த்துக்கோங்க. இதை சிம்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும், கட்டியாக இல்லாமல் இருக்கும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது கிட்டத்தட்ட 80 கிராம் இருந்தது. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை இறக்கிடலாம். இன்ஸ்டன்ட் காஃபி மிக்ஸை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஜிலட்டின் மிக்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஈவனாக மிக்ஸ் ஆனாலே போதும். நம்ம இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நீங்கள் இதை மோல்டில் ஊற்றிடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் இல்லாட்டி மோல்டு எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டுத்துலேயும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதை நல்லா சீல் பண்ணிடலாம். இதை ஒரு 4 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை நான் எடுத்திருக்கேன். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இதை எப்படி நீங்கள் செக் பண்ணணுன்னா, இப்படி சைடில் இழுத்து பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் இப்படி வரும். பாருங்க, ஓரத்துலேருந்து இப்படி வரும். ஒரு பிளேட்ல டெக்கரேட் பண்ணிட்டு இதை நான் ஓப்பன் பண்றேன். பர்ஃபெக்டா செட் ஆயிருக்கு. இது மேல கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஊத்திக்கிறேன். காஃபி லவர்ஸ்க்கு இது ஒரு அட்டகாசமான ரெசிபி. இது நல்லா காஃபி ஃப்ளேவர்ல செம்ம சாஃப்டா இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா இதை விட ஒரு சூப்பரான டெசர்ட்டே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பண்ணுறதும் ஈஸி தானே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கட் பண்ணி பார்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.